சாப்பாடு ரெடி ஆயிட்டா? 10 நிமிஷத்துல செஞ்சிருவேன். காலையிலேருந்து சும்மா தானே இருக்கிற? எத்தனை 10 நிமிஷம்? என்ன சொன்ன? காலையிலேருந்து சும்மா தானே இருக்கிற, எப்போ செஞ்சு முடிப்ப சீக்கிரம்? சும்மா தான் இருக்கேன்ல. ஆமாம். அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். நீ செஞ்சு தான் ஆகணும். சும்மா தானே இருக்கேன்னா அப்போ நீ செய்வா. பசங்களை நம்ம தப்பு சொல்ல முடியாதுங்க. பசங்க எந்த சூழ்நிலையை பார்த்து வளர்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க நடந்துக்குவாங்க. ஸோ அதனால் மாற்றத்தை நம்ம தான் கொண்டு வரணும். நம்ம தான் அதுக்கான பொறுப்பு. இந்த வீடியோ நான் விலாகாக டெய்லி ரொட்டீன் போடணும் அப்படின்னு தான் எடுத்தேன். ஆனால் எடுத்துகிட்ருக்கும் போது என் பையன் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டான். அதுக்கப்புறம் தான் சரி அவன் கேட்ட கேள்விக்கான ஒரு பதிலாக இந்த வீடியோ இருக்கணும் அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணேன். எல்லாரும் அப்படி தான் அப்படின்னு நான் சொல்லலை, ஆனால் அப்படியும் இருக்காங்க அப்படின்றது தான் நான் சொல்கிறேன். அது என்னங்க, வீட்டில் இருக்க பெண்களை மட்டும் சும்மா இருக்கேன்னு சொல்கிறது? சும்மா இருந்தால் 3 வேளை யாருங்க சமைக்கிறது? 3 வேளை மட்டுமா சமைக்கிறோம்? அதை தாண்டி வேறு எந்த வேலையும் செய்யலையா என்ன? எவ்வளோ வேலை செய்கிறோம். காலையில் தூங்கி எழுந்திரிச்சா நைட்டு தூங்குற வரைக்கும் அவ்வளோ வேலை இருக்குது. வீடு பெருக்கிறது, பாத்திரம் தேய்க்கிறது, துணி துவைக்கிறது. துணினா கையில் துவைக்கிற நீ வாஷிங் மிஷினில் தானே துவைக்கிற அப்படின்வாங்க. வாஷிங் மிஷின்லேயும் துணியை போடணும், அதை எடுத்து காய வைக்கணும், மடித்து வைக்கணும். இதில் காலரில் அழுக்கு போகலை, கையில் கசக்கிட்டு அதுக்கப்புறம் மிஷினில் போடு அப்படின்றது. அதை யார் செய்கிறது? அதையும் நாங்கள் தானே செய்கிறோம். அது மட்டுமா, காலையில் டிஃபன் செய்கிறது, சாப்பாடு கட்டுறது, ஸ்நாக்ஸ் செய்கிறது, இதுக்கு நடுவில் வீட்டு வேலையும் பார்க்கணும். சாயந்தரம் பசங்க ஸ்கூல் விட்டு வந்தால் அவங்களுக்கும் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும், அவங்களையும் பார்த்துக்கணும். நைட்டு வேலை விட்டு வந்தால் உங்களையும் நாங்கள் தான் பார்த்துக்கணும். டீ போடுறது, டிஃபன் செய்கிறதுன்னு இவ்வளோ வேலை யார் செய்வா? ஆனால் அப்புறம் சும்மா தானே இருக்கேன் அப்படின்றத மட்டும் சொல்லிடுவீங்க. வெளியில் வேலைக்கு போகிற ஆண்களுக்கும் பிரச்சனை இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. அவங்களுக்கும் கஷ்டங்கள் இருக்குது. ஆனால் அவங்க வெளியே போகிறாங்க, 4 பேரை பார்க்குறாங்க, அது பெருசாக தெரியாது. ஆனால் அதே வீட்டில் 4 செவத்துக்குள்ளே இருக்கிற எங்களுக்கு எதனா ஒரு சொல் சொல்லிட்டிங்கன்னா அந்த ஒரு சொல் மட்டும்தான் ஓடிட்டே இருக்கும் மனசில். வேலையும் ஒரு பக்கம் இருக்கும், ஆனால் அந்த ஒரு சொல் மட்டும்தான் மனசில் இருக்கும். கணவர் மட்டும் சொல்லிகிட்டு இருந்த அந்த ஒரு வார்த்தை நீ சும்மா தான் இருக்கேன் அப்படின்றத இப்போ பசங்களும் சொல்கிறாங்க. நீ வீட்டில் என்னம்மா பண்ணுற? சும்மா தானே இருக்கேன், நான் ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூலில் விட்டு வர வரைக்கும் நீ ஜாலியாக வீட்டில் ஏசி போட்டு படுத்துட்ருக்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதை கேட்கும் போது எவ்வளோ வேலை செஞ்சாலும் கடைசியில் சும்மா இருக்கேன் அப்படின்றத மட்டும்தானே நமக்கு பேராக வருது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு வெளியே போகிறோம், யாராவது தெரிஞ்சவங்கள பார்க்குறோம் அப்படின்னா ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க? வீட்டில் சும்மா தான் இருக்காங்க. அது என்ன சும்மா இருக்காங்க, வீட்டை பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லுங்கள். வீட்டில் சும்மா இருக்காங்க அப்படின்ற வார்த்தை எப்படி சொல்ல முடியும்? சண்டேயில் எங்கன்னா வெளியே போகணும் அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் தான் எனக்கு ரெஸ்ட் இருக்குது, நான் வரலை அப்படின்றது. காலையில் 10 மணிக்கு முன்னாடி எழுப்பாத அப்படின்ட்டு சாட்டர்டே நைட்டு சொல்லிகிட்டே படுத்துடுறது. நீங்கள் 10 மணிக்கு எந்திரிக்கணுன்னா நாங்கள் 6 மணிக்கே எந்திரிச்சு டிஃபன் செஞ்சால் தான் உங்களால் 10 மணிக்கு எந்திரிச்சு சாப்பிட முடியும். சரி, அப்படித்தான் மதியமாவது ஹெல்ப் பண்ணுறீங்களா? அதுவும் கிடையாது. நான் ரெஸ்ட் எடுக்கணும், படம் பார்க்க போகிறேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, மதியம் லன்ச் ரெடி பண்ணிவிட்டு கூப்பிடு அப்படின்னு சொல்கிறது. அப்போது சண்டே கூட எங்களுக்கு ரெஸ்ட் கிடையாது. உங்களுக்காவது வாரத்தில் ஒரு நாள் லீவ் இருக்குது, அந்த ஒரு நாள் கூட எங்களுக்கு கிடையாது. சரி, அப்படி தான் சமைச்சு கொடுக்குறோமே, என்றைக்காவது ஒரு நாள் சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லியிருப்பீங்களா? அதுவும் கிடையாது. நாங்களே அதை கேட்டாலும் அப்பப்போ சொல்லிட்டா இருப்பாங்க அப்படின்றது. அப்பப்போ சொல்ல வேணாம், எப்போயாவது சொல்லலாம் இல்லையா? உங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு ஆசையாக சமைச்சு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்து பார்த்து செய்வோம். என்றைக்காவது ஒரு வார்த்தை இது நல்லா இருந்துச்சு, அந்த ஒரு வார்த்தை மட்டும் வரவே வராதே. ஒரு குடும்பம் நல்லபடியாக போகணும் அப்படின்னா வெளியில் போய் சம்பாதிச்சு கொடுக்குற ஆண்களால் மட்டும் போயிடாது, வீட்டில் இருக்க பெண்களாலும் தான் போகும். 2 பேரும் சேர்ந்து அந்த குடும்பத்தை அன்பாக வழி நடத்தினா தான் போகும். பெண்கள்னால் இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கூண்டுக்குள்ளேயே வச்சு அவங்கள அப்படி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறீங்க. நாங்களும் சரி ஒருவேளை இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துடுறோம். அந்த கூண்டுக்குள்ளே இருக்கிற பெண்களுக்கும் ஆசை இருக்குது, தேவை இருக்குது, அதையும் புரிஞ்சிக்க மாட்றீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணே, அக்கா எனக்கு 2 குழந்தைய வச்சுட்டு பார்த்துக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சரி அம்மா வீட்டுக்கு போகலான்னா நம்ம சும்மாவும் போக முடியாது, ஏதாவது வாங்கிட்டு போகணும், கையிலையும் காசு எதுவும் கிடையாது, அவரும் கேட்டால் கொடுக்க மாட்றாரு, நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு,
இவங்களுக்கு செய்கிற வேலைக்கு நான் வெளியே வேலைக்கு போயிருந்தா கூட எனக்கு ஒரு சம்பளமாவது வந்திருக்கும். சம்பளம் இல்லாமல் ஒரு வேலைக்காரியாக தான் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு அவன் என்கிட்ட சொல்லியிருக்கான். அதை கேட்கும் போதெல்லாம் இப்போவும் இப்படிலாம் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இந்த வீடியோ எடுத்துட்ருக்கும் போது என் பையன் வந்து என்கிட்ட கேட்ட கேள்வி அது. அந்த கேள்விக்கான பதிலாக இந்த வீடியோ இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் அந்த கேள்விக்கான பதிலாகவே மாற்றினது. இந்த மாதிரி கேட்கும்போது அவங்களே அந்த வேலை செய்ய சொன்னாதான் அவங்க கேட்ட கேள்வி தப்பு அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்குவாங்க. திரும்பவும் அவங்க அந்த மாதிரி வார்த்தையை நம்மக்கிட்ட பயன்படுத்த மாட்டாங்க. அது கணவராக இருந்தாலும் சரி. நான் செஞ்சது எந்த அளவுக்கு சரி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்குமே ஒரு வேலை கூட செஞ்சது கிடையாது வீட்டில். அவ்வளோ செல்லமாக வளர்ப்பாங்க. அப்படி இருந்தும் கல்யாணம் ஆகி போனதுக்கப்புறம் அவங்களுக்காக எங்களை நாங்கள் மாற்றிக்கிறோம். கணவருக்காக, மாமியார் வீட்டுக்காக சின்ன சின்ன விஷயத்த கூட விட்டு கொடுக்குறோம். காலையில் வீட்டில் 8 மணிக்கு 10 மணிக்கு நாங்கள் எந்திரிக்கிறோன்னா கல்யாணம் ஆகி போனதுமே 6 மணிக்கெல்லாம் எந்திரிக்கணும். அவங்களுக்கு சமைக்கணும், அவங்களுக்கு துணி துவைக்கணும், அவங்கள பற்றியே யோசிக்கிறோம். ஆனால் உங்களுக்கு எங்களை அந்த மாதிரி நினைக்கணும்னு கூட தோண மாட்டேங்குது. எங்களை பற்றி ஏதாவது யோசிக்கணும், ஒரு சின்ன யோசனை கூட ஏன் வரமாட்டுது? உங்களுக்காக நாங்கள் எவ்வளோ மாற்றிக்கிறோம். ஆனால் எங்களுக்காக நீங்கள் எதனா ஒரு சின்ன விஷயத்தையாவது மாற்றிக்கிறீங்களா? இல்லையே. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கூட எவ்வளவோ மாற்றங்கள், மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நிறைய மாற்றங்கள் இருக்குது. ஆனால் அப்போவும் குழந்தைக்காக, குடும்பத்துக்காக அப்படின்ட்டு எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது. வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணுன்ற எண்ணம் இருக்கும், ஆசை இருக்குது. ஆனால் அதை சொல்லும் போது நீ ஏன் கிங்காக இருக்கணும்னு ஆசைப்பட்ற? கிங் மேக்கராரு. நீ என்னவா வரணும்னு ஆசைப்பட்டியோ அதை குழந்தைங்கள பசங்களை அந்த மாதிரி வரவை அப்படின்றது. அப்போ எங்களுக்குன்னு ஆசை லட்சியம் எதுவும் நாங்கள் ஆகவே கூடாதா? கடைசி வரைக்கும் குடும்பத்துக்காகவே வாழ்ந்துடணுமா? அப்படி எல்லா விஷயத்தையும் விட்டு உங்களுக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணும்போது என்னைக்காவது ஒரு நாள் வீட்டை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பீங்களா? நாங்கள் செய்கிற வேலைக்கு நீங்கள் ஒன்றும் சம்பளம் கொடுக்க போகிறதில்ல. ஒரு போனஸ், இன்க்ரிமெண்ட் எதுவுமே கிடைக்க போகிறதில்ல. சம்பளம் கேட்டு வேலை செய்கிறதுக்கு இது ஒன்றும் கம்பெனி இல்லை, குடும்பம். குடும்பத்துக்காக குடும்பம் அப்படின்னு நினச்சி ஆசையாக செய்கிறோம். நாங்கள் அதை எதிர்பார்க்கல. உங்கள் கிட்டேருந்து எதிர்பார்க்குறதெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை தான். அன்பாக பேசுங்க, சாப்பிட்டியான்னு கேளுங்க. எங்களுக்கும் ஆசை இருக்கும், என்னன்ட்டு கேளுங்க, வெளியே கூட்டிகிட்டு போகணும். நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன எதிர்பார்ப்பு தான் இருக்குது. அதை தான் உங்ககிட்ட பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அதை கூட உங்களால் செய்ய முடியலல்ல? ஒரு ஆண் வெளியே மட்டும்தான் வேலைக்கு போக முடியும். ஆனால் ஒரு பெண் வீட்டையும் வழி நடத்த முடியும், வெளியவும் வேலைக்கு போக முடியும். கண்டிப்பாக ஒரு ஆணால் அதை செய்ய முடியாது, பெண்ணால் மட்டும்தான் செய்ய முடியும். அதனால தான் சொல்கிறேன், வீட்டில் இருக்க பெண்களை புரிஞ்சுக்கோங்க. யாராவது ஒரு கணவர் அவங்க வீட்டில் இருக்க பெண்கள்கிட்ட போய் எப்போவாது சாயந்தர டைமில் இல்லை எப்போவாது ஃப்ரீயாக இருக்க டைமில் உனக்கு எல்லாமே ஓகே தானா? உனக்கு ஏதாவது தேவை இருக்கா? எங்கேனா வெளியே கூட்டிகிட்டு போகணுமா? உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா? சொல்ல, நான் செய்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கீங்களா? கேட்டு பாருங்கள். நீங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் கேட்ட அந்த ஒரு கேள்வி அவங்களுக்குள்ளே இருக்கிற வலி, சந்தோஷம், எதிர்பார்ப்பு எல்லாமே நீங்கள் அப்போது புரிஞ்சுக்குவீங்க. இந்த மாதிரி அன்பாக இருக்கும்போது கண்டிப்பாக எந்த குடும்பத்துலேயும் பிரச்சனை வரத்துக்கு, மனசு கஷ்டம், இந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இருக்காது. அவங்களுக்காக நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு அட்லீஸ்ட் அதிகமாக ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணலாமே. அதில் எதுவும் மாறிட போகிறதில்ல இல்லையா? கண்டிப்பாக அதை நீங்கள் செய்யுங்க. லைஃப் ஹாப்பியாக இருக்கும். நீ சமைச்சு தான் ஆகணும் அப்படின்னதுனால என்னோடய பையன் வந்து இதை செஞ்சது. ஆனால் இதை நீங்களே வந்து இன்னைக்கு நான் என்ன செய்யணும், நான் உனக்காக சமைச்சு தரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எவ்வளோ ஹாப்பியாக சந்தோஷமாக நாங்கள் அதை என்ஜாய் பண்ணுவோம். ஏய், சூப்பராக இருக்குடா. இனிமேல் அப்பப்போ நீ எனக்கு செஞ்சு தரியா? எம்மா தாயே, ஆளை விடு. இதுக்கப்புறம் நீ சும்மா இருக்கிறன்னு நான் சொல்லவே மாட்டேன். இப்போ தான் என் வழிக்கு வந்திருக்கான். இனிமேல் அந்த மாதிரி சொல்ல மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். நிஜமாகவே ரொம்ப டேஸ்டியாக
பர்ஃபெக்ட்டாக செஞ்சுருக்காங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றம் எல்லாருக்குள்ளேயும் எல்லார் வீட்லேயும் நடக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஆணும் பெண்ணும் சரிசமம் அப்படின்றத நம்ம தான் சொல்லணும் பசங்களுக்கு. ஸோ ஒரு ஆணோட பெண் வந்து எந்த வகையிலையும் குறைஞ்சது கிடையாது. வீட்டில் பெரியவங்க எப்படியோ அதை பார்த்து தான் பசங்க வளர்கிறாங்க அந்த சூழ்நிலையை. ஸோ பசங்களுக்கு நம்ம நல்ல விஷயத்த சொல்லி கொடுக்கணும். வீட்டில் நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அப்படி தான் பசங்களும் இருப்பாங்க. பசங்களுக்கு நல்ல விதமாக சொல்லி கொடுக்கறது வீட்டில் இருக்க பெரியவங்களோட பொறுப்பு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.